அடக்கமுடைமை. ஒரு அழகான நண்பர்கள் கூட்டம். ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு வேலையில் இருக்காங்க, ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இன்டர்கனெக்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு நண்பர்னால் அதை பண்ண முடியல டியூ டு சம் அதர் ரீசன்ஸு. ஸோ அப்படி ஒரு ஆக்டிவிட்டி மிஸ் ஆனதுனால அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிருச்சு. அந்த இம்பேக்ட் வந்து இந்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷராக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது மற்ற நண்பர்கள் சிலர் வந்து இந்த நண்பரை, அந்த ஆக்டிவிட்டி மிஸ் பண்ண நண்பரை கொஞ்சம் சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. இதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆயிடுச்சு அந்த நண்பர்கள் குழுவுக்குள்ளே. இது வந்து ரிசால்வே ஆகாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நண்பர்கள் நேரில் பார்த்து பேசும்போது கண்டிப்பாக அது ரிசால்வ் ஆயிரும். இந்த கதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும், நமக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நாம் இடம் பொருள் தெரிந்து பேச வேண்டும். இந்த கதையில் அந்த சொல்லப்பட்ட வார்த்தை வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை ரொம்பவும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது வந்து காலத்திற்கும் அழியாத ஒரு வடிவம் மாறிடும். மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ எப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணி அது வந்து நம்ம சாகிற வரைக்கும் மைண்டில் வந்து நின்றுடும். கரெக்டுங்களா? ஸோ இதை பற்றி தான் என்னையோட திருக்குறளில் சொல்லுதுங்க. பார்க்கலாங்களா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ இதோட பொருள் என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, தீயினால் சுட்ட புண் வந்து வெளியே வந்து தழும்பு இருந்தாலும் உள்ளே ஆறிடும். ஆனால் வந்து நாவினால் சுட்ட புண் என்றைக்குமே மறையாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள்.